சிறந்த தலைவர் கலைஞர் கருணாநிதியின் மாபெரும் பயணம். மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்திய, நீதி மற்றும் திராவிடத்தின் அடையாளமாக திகழ்ந்த கலைஞர் கருணாநிதியின் பயணத்தை அறிய வரவேற்கிறோம். ஒரு சிறிய கிராமத்திலிருந்து தமிழ்நாட்டின் வடிவமைப்பாளராக உயர்ந்த இவரின் பயணம், அன்பும் நேர்மையும் கொண்ட ஒரு தலைவரின் உன்னத கதையாகும். அவர் எப்படி இந்த உயரத்தை அடைந்தார்? நாம் இந்த மாபெரும் பயணத்தை அறியப் போகிறோம். 1924ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி திருக்குவளையில் பிறந்த கருணாநிதி சிறு வயதிலேயே தமது திறமையை வெளிப்படுத்தினார். 14 வயதிலேயே சமூக சமத்துவத்தை வலியுறுத்தும் தனது முதல் நாடகத்தை எழுதிய இவர் தமிழின் பொக்கிஷமாக விளங்கினார். இதுவே அவரின் சமூக சேவை மற்றும் அரசியல் பயணத்திற்கு அடித்தளமாயிற்று. திராவிட இயக்கத்தின் மூலம் உயர்ந்தது. பெரியார் மற்றும் அண்ணாவின் வழிகாட்டுதலின் கீழ் கருணாநிதி சமூக நீதி மற்றும் தமிழர் அடையாளத்திற்கு ஓங்கிய குரலாக மாறினார். அவரது தீவிர பேச்சுக்கள் திராவிட இயக்கத்திற்கு மக்களிடம் வரவேற்பு பெற்றுத் தந்தது. அறிவாளி முதல்வர் தமிழ்நாட்டின் வளர்ச்சி. முதல்வராக இருக்கும்போது கருணாநிதி தமிழ்நாட்டில் கல்வி, தொழில்துறை வளர்ச்சி மற்றும் பல திட்டங்களை செயல்படுத்தினார். பிரபல திட்டங்கள்: 1. பள்ளி மாணவர்களுக்கான மதிய உணவு திட்டம். 2. தமிழ்நாட்டை ஐஐடி மையமாக மாற்றியது. 3. தமிழர் கலாச்சாரத்தை பாதுகாத்து வளர்க்க முன்னோடி நடவடிக்கைகள். சவால்கள் மற்றும் வெற்றிகள். அரசியல் பிரச்சினைகள் மற்றும் கைது என பல சவால்கள் இருந்த போதிலும் கருணாநிதி மக்கள் சேவையிலிருந்து பின்வில்லை. நாடக எழுத்தாளர் மற்றும் தமிழின் காப்பாளர். 50-க்கும் மேற்பட்ட திரைக்கதைகள் மற்றும் நூல்களால் கருணாநிதி தமிழர் இலக்கியத்தை பெருக்கினார். அரசியல் உறவுகள். அரசியல் மேதையாக இருந்ததற்கு அப்பாலும் கலைஞர் கருணாநிதியின் அவரது காலத்தில் இருந்த முக்கியமான தலைவர்களுடன் பேணிய உறவுகள் அவரது ஒத்துழைப்பு மனப்பாங்கையும் பகிர்ந்த கருத்துக்களுக்கான பரஸ்பர மரியாதையையும் பிரதிபலிக்கின்றன. இது வரலாற்றை மாற்றிய கலைகள் கோர்த்த மனிதன் கலைஞர் கருணாநிதியின் கதை. முன்னோடி பெரியார் ஈ.வே. ராமசாமி. திராவிட இயக்கத்தின் தந்தை பெரியார் ஈ.வே. ராமசாமி கருணாநிதியின் ஆரம்ப அரசியல் பயணத்தில் வழிகாட்டி சக்தியாக இருந்தார். பெரியாரின் தர்க்கவாதம், சமூக நீதிக்கான விழிப்புணர்வு மற்றும் சாதி ஒழிப்பு குறித்த கருத்துக்கள் கருணாநிதியை ஆழமாக தாக்கியது. இதன் மூலம் சமநிலையான தமிழ்நாட்டுக்கான அவரது பார்வை உருவானது. சகபணி சி.என். அண்ணாதுரை. அண்ணா. அன்புடன் அண்ணா என அழைக்கப்பட்ட சி.என். அண்ணாதுரை கருணாநிதிக்கு அரசியல் நண்பரைக் காட்டிலும் அதிகமாக இருந்தார். அவர் போரில் ஒரு துணைப்பாணி. இருவரும் சேர்ந்து திராவிட இயக்கத்தை ஒரு அரசியல் சக்தியாக மாற்றினார்கள். தமிழ் இனத்தை சார்ந்த மற்றும் நலன்களை முன்வைத்தனர். ஒத்துழைப்பாளர் காமராஜர். அவர்களின் அரசியல் கண்ணோட்டங்கள் மாறுபட்டிருந்தாலும் கருணாநிதி மற்றும் அரசியல் அரசர் காமராஜர் இடையே மரியாதைக்குரிய உறவு இருந்தது. இரு தலைவர்களும் தமிழ்நாட்டின் நலன்களை முன்னிலைப்படுத்தி பின்தங்கிய மக்களை முன்னேற்றுவதற்கு முயன்றனர். அறிவுத்திறன் கொண்ட உறவு. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்குமான டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் பார்வை கருணாநிதியை ஆழமாக கவர்ந்தது. அவர்கள் வேறுபட்ட துறைகளில் செயல்பட்டாலும் அம்பேத்கரின் கொள்கைகளை கருணாநிதி ஆழமாக மதித்தார். பிரதிகூலமான நண்பர் எம்.ஜி. ராமச்சந்திரன். எம்.ஜி.ஆர். சூப்பர் ஸ்டாராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய எம்.ஜி. ராமச்சந்திரன் கருணாநிதியுடன் சிக்கலான உறவை பகிர்ந்தார். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் டி.எம்.கே. முதலில் நண்பர்களாக இருந்ததிலிருந்து இருவரின் பாதைகள் கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிளவுபட்டு ஏஐடிஎம்கே அமைக்கப்பட்டது. அரசியல் போட்டிக்கு பின்பிலும் இரண்டு தலைவர்களும் ஒருவரின் பங்களிப்புகளை மற்றொருவர் மதித்தனர். தேசிய தலைவர்களின் நண்பர். கருணாநிதியின் செல்வாக்கு தமிழ்நாட்டிற்கு மட்டும் அல்ல, தேசிய தலைவர்களான ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி மற்றும் அடல் பிகாரி வாஜ்பாயுடன் அவர் பேணிய உறவுகள் தேசிய நோக்கத்துடன் கூடிய மாநில தலைவரின் உயர்வை பிரதிபலிக்கின்றன.
ஒன்றுமைப்படுத்தும் பார்வையாளர். கருணாநிதி முன்னேற்றம் என்பது ஒத்துழைப்பில் இருக்கிறது என்று நம்பினார். பல்வேறு கொள்கை நிலைப்பாட்டை கொண்ட தலைவர்களுடன் அவர் பேணிய உறவுகள் பொது நலனுக்காக பிளவுகளை இணைக்கும் அவரது திறனை வெளிப்படுத்தியது. உறவுகளின் பாரம்பரியம். கலைஞர் கருணாநிதியின் பாரம்பரியம் அவர் செயல்படுத்திய கொள்கைகளில் மட்டும் அல்ல, அவர் பேணிய உறவுகளிலும் உள்ளது. பெரியாரின் தர்க்கவாதம் முதல் அம்பேத்கரின் சமூக நீதிக்குள், அண்ணாவின் பார்வை முதல் எம்.ஜி.ஆரின் பிரபலத்தை வரை அனைவரிடமும் கருணாநிதி வலிமை மற்றும் அறிவை பெற்றார். ஒத்துழைப்பு மற்றும் முன்னேற்றத்தின் பாரம்பரியத்தை அவர் விட்டுச் சென்றார். கலைஞர் கருணாநிதி வாழும் மரபு. கலைஞர் கருணாநிதியின் பெயர் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தின் அடையாளமாகவே வாழ்ந்து வருகின்றது. அவரின் கொள்கைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் இதயங்களில் என்றும் நிற்கும். இது ஒரு தலைவரின் கதை மட்டுமல்ல, தமிழர் பெருமைக்கான போராட்டத்தின் கதை. கலைஞர் கருணாநிதி ஒரு பெயர், ஒரு இயக்கம், ஒரு மரபு. கலைஞர் கருணாநிதி ஒரு தலைவர், ஒரு கவிஞர், ஒரு அரசியல்வாதி. அவரது பயணம், தலைமை என்பது வெறும் கொள்கைகளில் அல்ல, மக்களுடன் இணைந்து மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு சிறந்த நாளுக்காக பாடுபடுவது என்று நினைவூட்டுகிறது. பாரம்பரியத்தை கண்டறியுங்கள். பயணத்தை சிந்தியுங்கள். கலைஞர் கருணாநிதியால் தூண்டலடையுங்கள். கலைஞரின் பார்வையை பகிருங்கள். அவரின் மரபை கொண்டாடுங்கள்.